இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது தேவையா உனக்கு? நான் அங்கிருந்து குடுக்குடுன்னு முந்திட்டு வந்தல்ல, இப்ப என்னாச்சு? இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு குடுப்பனை வேணும்டி. கீழே விழுந்த தானியத்தை சிவனடியார்களான நாங்க ஏத்துக்க மாட்டோம். இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க சாமி. நான் இதை விட 2 மடங்கா தரேன். தாய், சிவனுக்கு உன் கையால வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு. வேண்டாமா, நாங்க புறப்படுறோம். சாமி ஒரு நிமிஷம். வீட்டுக்கு வந்த சிவன் அடியார்களை வெறும் கையால நாங்க அனுப்ப கூடாது. அவங்க கையால கொடுத்தத சிவன் ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா என் பெரியம்மா கையால கொடுக்கறத கண்டிப்பா சிவன் ஏத்துப்பாரு. நீங்க அதை மறுக்காம வாங்கிக்கணும். சரிங்கம்மா. சரிம்மா. பெரியம்மா, அவங்களுக்கு உங்க கையாலேயே எடுத்துட்டு வந்து கொடுங்க. போய் எடுத்துக்கலாம். வாங்கணுங்கிறது அவனோட விருப்பம் போல, அத யாராலையும் மாத்த முடியாது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மாஸ்டர் பிளான் பண்ணி இந்த ஜானகியை ஜெயில சிக்க வச்சா அந்த ரகுராம் காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். அந்த மாதிரி பஞ்சாயத்துல நடந்துடக்கூடாதுன்னு ரகுராம் முன்னாடியே ஜானகியை நிர்கதியா நிக்க வைக்கணும். அவமானத்துல ரத்த கண்ணீர் வடிக்கணும். பொண்டாட்டிய காப்பாத்த வழி தெரியாம ரகுராமுக்கு பித்து பிடிச்சு போகணும். கண்டிப்பா இது நடந்தே ஆகணும்னு. நீ கவலைப்படாதம்மா, நீ சொன்ன அத்தனையும் நடக்கும். இந்த வாய் வார்த்தை வேலைக்கு ஆகாதுன்னு. பஞ்சாயத்துல நம்ம எதிர்க்க போறது ரகுராம்ங்கிற சிங்கத்தை. அந்த ஆளு 2 பக்கமும் ஷார்ப்பா இருக்கிற கத்தி மாதிரி. அதை சரியா ஹேண்டில் பண்ணலன்னா ஆபத்து நமக்கு தான். அதனால நான் சொல்றத பண்ணுங்க. சரி, நான் என்னமா பண்ணணும்? நான் சொல்றது எதுவுமே மிஸ் ஆயிடக்கூடாது. உடனே கிளம்புங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ரகுராம் விசாரிக்கிறது நாங்க ஏத்துக்க மாட்டோம். அவருக்கு பதிலா யார் வேணாலும் விசாரிக்கட்டும். அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு தலைவரே அமைதியா இருக்கிறதுனாலதான் நாங்களும் அமைதியா இருக்கோம். நாங்க பேசலன்றதுக்காக ஐயா குணத்தை சந்தேகப்படுறது தப்புமா? இந்த பாருங்க, சந்தேகம்னு வந்துட்டா பின்னாடி அந்த இடத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அதுவே இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்துது. ஐயா, விட்டா இவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க. என்னதான் நேர்மையா விசாரணை பண்ணாலும், சாட்சி ஆதாரங்களோட என் மனசாட்சிக்கு உட்பட்டு தீர்ப்ப சொன்னாலும் சம்பந்தப்பட்டவங்க அந்த தீர்ப்பை முழு மனசோட ஏத்துக்க மாட்டாங்க. அதனால ஏன் இடத்துல இன்னொருத்தர் விசாரிக்கிறது தான் சரியா இருக்கும். நீங்க வந்து விசாரிச்சு தானே தீர்ப்பு சொல்லணும்.
மாமா குற்றவாளியா நிக்கிறது என் அண்ணி. அவங்கள எப்படி மாமா நான் விசாரிக்க முடியும்? ஐயோ இல்ல மச்சான், அப்படி சொல்லாதீங்க. நடக்கிற எல்லாமே அந்த புவனேஸ்வரியோட வேலை தானே பார்த்தாலே தெரியல. மச்சான், அவளோட சதியை முறியடிக்கணும்னா நீங்க விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும். அதனால இந்த துண்டு உங்க தோல்ல தான் இருக்கணும் மச்சான். மாமா நான் எப்படி மாமா இதெல்லாம் பண்ண முடியும்? மச்சான், ஏன் தயங்குறீங்க? அது இல்ல மாமா, அன்னைக்கு ராத்திரி அண்ணிய கோவிலுக்கு போற வழியில நானே பார்த்தேன் மாமா. என்ன மச்சான் சொல்றீங்க? அண்ணி, சிவா, காலையில மாட்டுக்கு பால் கறக்கிற பால்காரன்னு ஒரு வேலையா வர சொல்லணும். பக்கத்துல தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரிங்க அண்ணி. அன்னைக்கு ராத்திரி அண்ணிய பார்த்ததுக்கு நானே சாட்சியா இருக்கிறேன். அப்புறம் எப்படி மாமா? மச்சான், உங்களோட விசாரணையில எதுக்காக கோயிலுக்கு போனேன்னு தங்கச்சியை சொல்லலாம்ல? இந்த வழக்க நானே விசாரிக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். அம்மனோட அருளால என் அண்ணனோட ஆசீர்வாதத்தோட முறையா விசாரணை பண்ணி நல்ல தீர்ப்பை சொல்லுவேன். அண்ணன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ண. ஏய், நான் உன்னை நம்புறேன். நீங்க தானே பிராது கொடுத்தது? என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்க. ரகுராமோட மனைவி ஜானகி கடந்த வியாழக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு நம்ம அம்மன் கோவில் நகையை திருடி இருக்காங்க. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. யாரும் யார் மேல வேணாலும் குற்றச்சாட்டை சுமத்தலாம். ஆனா அதுக்கு ஆதாரமும் சாட்சியும் வேணும். நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரமும் சாட்சியும் இருக்கா? முதல் சாட்சி கோவில் அர்ச்சகர் ஈஸ்வர். அடுத்தது கூலி வேலை பார்க்கிற ராஜி. அதுக்கு அடுத்தது பால்கார குமார். அடுக்கு கடை வச்சிருக்கிற சேட்டு ராம்லால். இவங்களை விட ஒரு முக்கியமான சாட்சி ஒருத்தர் இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, ரகுராமுடைய தம்பி சிவராமன் தான்.